சுப்பிரமணிய குருக்கள் கண்டி கதிர்காம கோவிலில் முருகப்பெருமான் முன்னாடி, முருகா, நான் உனக்கு எவ்வளோ அர்ச்சனை எல்லாம் பண்ணுறேன், உனக்கு தினமும் திருப்புகழ் பாடுறேன், இருந்தாலும் முருகா, என்னோட குழந்தைக்கு பேச்சு வரலையே முருகா அப்படின்னு சொல்லி ஆர்த்தி எல்லாம் முடிஞ்செடுத்து எல்லாரும் கண்டி கதிர்காம முருகனை அற்புதமாக தரிசனம் செய்துவிட்டு போகிறார்கள். இந்த குருக்கள் முருகா முருகா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது, முருகா முருகா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையோட குரலும் கேட்டுதான். இவருக்கு தூக்கி அடித்து வாய்ப்பட்டது. யார் இந்த குழந்தை நம்மளோட காது கிட்ட வந்து இப்படி பேசுறது, யார் இது, எப்படி இது மேலே ஏறு, யார் இந்த குழந்தைன்னு பார்க்கும் பொழுது, அவருடைய வாய் பேச முடியாத குழந்தை, காது கேட்காத குழந்தை, செவிகள் செயலிழந்து விட்டது, பேசவே முடியாத இந்த குழந்தையாளன் மருத்துவர்களால் எல்லா டாக்டர்களாலும் 1800 ஆண்டுகளில் அந்த காலகட்டத்தில் கைவிடப்பட்ட அந்த குழந்தை கண்டீர் கதிர்காம முருகப்பெருமானோட அருள் கடாட்சத்தால் வாய் திறந்து பேச ஆரம்பித்து உலக மக்களுக்கு எது தேவையோ அதை அவங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்து அவர்களுக்கு எல்லாருடைய நெஞ்சத்திலையும் ஒரு சீமானாக வாழ்ந்த காரணத்தினால், அருள் சீமானாக வாழ்ந்த காரணத்தினால் இந்த மகானுக்கு சீமான் சுவாமிகள் அப்படிங்கிற அந்த மகான் தான் அந்த 4 வயது குழந்தை. இலங்கையில் பிறந்து தமிழ் மண் காரைக்காலில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சு இன்றைக்கும் பல பேருக்கு எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மகானுடைய சரித்திரத்தை தான் ஆசான் அகத்தீஸ்வரர் அருள் கடாட்சத்தால் தியானிக்கப் போகிறோம். சாதாரண மனுஷர் போல தான் இவர் தோன்றவழித்திருப்பார் இந்த சுவாமிகள். இவரோட வரலாறு நம்ம பார்த்தோம். இவருடைய தந்தையார் சுப்பிரமணிய குருக்கள் அப்படின்னு கண்டி கதிர்காம கோவில். கண்டி கதிர்காம கோவிலுடைய விசேஷம் என்ன? போகமாமுனிவர், போகர் பெருமான் அற்புதமான ஒரு எந்திரத்தை அங்கே எழுதி வச்சிருக்கார். அந்த எந்திரத்துக்கு தான் பூஜை நடக்கும். அதுதான் அந்த கண்டி கதிர்காம முருகனுடைய விசேஷம். அது மட்டுமா, அங்கு தான் வந்து மகாவதார் பாபாஜி அவர் வந்து அவருடைய குருவாகப்பட்ட போகநாதர் கிட்டேருந்து தீட்சை வாங்கின்ற இடம். ரொம்ப ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் கண்டி கதிர்காம முருகப்பெருமானுடைய கோவில். அந்த முருகப்பெருமான் கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்தார் சுப்பிரமணிய குருக்கள். அவரோட குழந்தைக்கு வாய் பேசவே முடியலை, காதும் கேட்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். இந்த குருக்கள் அப்படி முருகப்பெருமான மன உருங்கி வேண்டின்றதுனால காரணத்தினால முருகப்பெருமான் அந்த அற்புதத்தை செய்தார். அதற்கு பிறகு அந்த குழந்தை அந்த சீமான் சுவாமிகளாக பிற்காலத்தில் பெயர் எடுத்து வந்ததல்லவா, அந்த குழந்தை மூலமாக எவ்வளவோ அற்புதங்கள் செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த வியக்க வைக்கக்கூடிய சீமான் சுவாமிகளோட வரலாறு. இந்த முருகப்பெருமான பூஜை பண்ணிகிட்டே இருக்கார் சீமான் சுவாமிகள். அவருக்கு கடவுள் மேலே ரொம்ப பக்தி இருக்குது. இவர் 1836 ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் தான் இந்த கண்டிர்காம கோயிலில் இந்த அற்புதம் நடந்தது. மருத்துவர்களால் கைவிட்டப்பட்ட அந்த குழந்தைக்கு வந்து எப்படி பேச்சு வந்ததுன்னு எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியல. அது அப்படி அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கிறது. கதிர்காம முருகனையே நோக்கி எப்பொழுதுமே முருகா முருகன் அந்த குழந்தை மனசில் ஜெபிச்சுட்டே வருது. அந்த முருகப்பெருமானுக்கு வந்து என்ன ஆசை எப்படின்னா, இந்த குழந்தை வந்து உலகத்துக்கு இல்லாமல் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முருகப்பெருமான் ஆசைப்பட்டதுனால அந்த குழந்தை ஒரு சித்தர் போலவே வாழ ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தைக்கு கந்தசாமின்னு சிறு வயதில் இவர்கள் பேர் வைத்தாலுமே கூட பிற்காலத்தில் இது சீமான் சுவாமிகளாக இந்த குழந்தையை மாறிடுறது. யார்கிட்டைக்கும் பேசுறதில்லை, எப்பொழுதுமே முருகா முருகா அப்படின்னு உச்சரிச்சுட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வளர 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 இவர் வந்து திகம்பர கோலத்திலேயே தான் இருப்பார். யாராவது இவருக்கு ஏதாவது அந்த ஆடைகள் அணிவிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது கூட இவர் அதில் எதுவும் விருப்பம் காட்ட மாட்டார். இவர் இப்படியே சொல்லிட்டு இருப்பார், எந்த வார்த்தையும் பேச மாட்டார். இவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய அனுகிரகம். யாராவது அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சுவாமிகள் அவர்கள் அப்படியே உற்று பார்த்து கேட்பாராம், என்ன உடம்பில் கட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துதா, அதுவும் வயத்தில் வலது பக்கத்தில் இந்த இடத்துல உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத ஒன்று, எல்லாம் சரியாயிடும், முருகப்பெருமானவர்களால் உனக்கு எல்லாமே சரியாகிவிடும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அப்புறமா பக்தர்கள் அங்கே விழுந்து கிடக்கும் பொழுது அவர் காலில், நான் தான் சொல்லிட்டேன் இல்லை பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லிவிட்டு, நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும், போங்கள், உங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். அவருடைய வார்த்தையே எங்கு மருந்தாக அமையப்பெற்றது. சிறுவனாக அப்படி இருந்து கந்தசாமி வளர்ந்து கொண்டே வரார். அவருக்கு எல்லா இடத்துலையும் அவர் தேடி பக்தர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறார்கள். யார் அவர் பார்க்க வந்தாலும் கூட இந்த சுவாமிகள் அவ்வளோ சரியாக பார்த்துட முடியாது. முருகப்பெருமான் கோவில்லையே இருப்பார், ஆனால் யார் கண்டுக்கும் பட மாட்டார். ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல தோன்றி எல்லாரையும் குழப்பி விடுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகளாக நம்ம பார்த்துருக்கோம், பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அது போலவே குழப்பிவிடுவார். இந்த யாரோட கண்டுக்குமே பட மாட்டார். அப்படி ரொம்பவும் ஒருத்தரை சோதித்து ஒரு வழியாக அவர் அந்த மகானை பார்த்ததுக்கப்புறமா இந்த மகான் வந்து கேட்பாராம், எதற்காக நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுற, நான் தான் உனக்கு அந்த தலைவலி இருக்குது, அந்த கட்டி சரியாயிடும் நான் சொல்லியிருக்கேனே, உனக்கு அந்த தலைவலியும் போயிடும் இந்த கட்டியும் சரியாயிடும் அப்படின்னு சுவாமிகள் சொல்லி அனுப்பிச்சி வச்சிருவாராம். அவ்வளோ ஒரு க்ஷிப்ரபிரசாதியாக எல்லாரும் என்ன வேண்டிட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாங்கி அற்புதமான மகானாம்
பிற்காலத்தில் இந்த மகானுக்கு சீமான் சுவாமிகள் பெயர் எப்படி வந்ததுங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். கண்டியில் கனக சபாபதி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் இவர் பெரிய சித்த புருஷர் அப்படிங்கிறது இவருக்கு புரிய வந்தது. ஆனால் அவர் இந்த வரார், இங்கே முருகர் கோவிலில் வரார், எங்கே பார்த்தாலும் சுவாமிகளை இவரை பார்க்கவே முடியல. ஒரு நாள் திடீர்னு கனகசபாதி முன்னாடி என்ன சுவாமிகள் திடீர்னு கேட்டாராம். எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி இவர் கேட்டிருக்கார். எதுக்கு என்ன தேடுற? உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆயுசு பலம் நல்லா இருக்குது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு எதிராக எந்த பில்லி சூனியம் ஏவல் எதுவும் எந்த வேலையும் செய்யாது, எல்லாத்தையும் முருகப்பெருமான் பார்த்துப்பான், ஆண்டவன் அருள் பரிபூர்ணமாக இருக்குது, நான் சரி பண்ணிட்டேன், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே போயிட்டாராம். என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கூட சொல்லலை. இந்த மகானை பார்க்கணும் அப்படின்னு இந்த மகானை நோக்கி நாம் சென்றோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த பக்தருக்கு அவருடைய கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னால் இன்றைக்கும் அந்த மகான் சாநித்தியத்துடன் சமாதியில் தான் இருக்கார். இதே நம்பிக்கையை நாம் வைத்து இன்றைக்கி காரைக்காலில் இருக்கக்கூடிய அந்த கோவில் 10ங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சமாதியை போய் தரிசனம் பண்ணோம்னு சொன்னால் இன்றைக்கும் பல அற்புதங்கள் கண்டிப்பாக செய்ய தான் போகிறார். நான் அதோட பிரச்சனை தீர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அவர் வீட்டுக்கு போயிடுறார். தீர்க்க முடியாத பல நோய்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைகளாலேயே குணப்படுத்தியிருக்கிறார். 17 வயதில் ஒரு இளைஞர் இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மாறிட்டுதா மற்றவர்கள்லாம் உணர்றார்கள். உணரும் பொழுது சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா மனசில் ஒரு பொறாமை எண்ணம் வந்துடுறது. இந்த பொறாமை வந்த காரணத்தினால் என்ன பண்ணுறார்கள், எப்படியாவது இவரை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவ்வளோ ஒரு துவேஷம் வருது. இறைவனே அதனுடைய சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்த பெருமானை இவர்கள் ஏதாவது தீங்கிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். என்ன ஆகும்? திருப்புகழ் சொல்கிறது அல்லவா, துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க நினைக்கும்பவர் குலத்தை முதல் இருக்களையும் எனக்கு துணை ஆகும் அப்படின்னு வேல்மாறல் வரும் இல்லையா? இப்போ என்ன ஆகிறது, இந்த சித்த பெருமான் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கார், சந்தோஷமாக தியானம் பண்ணியிருக்கார். உங்களுக்கு என்ன என்னை கட்டணுங்கிறதானே, கட்டுங்கோ கயத்தால் கட்டுங்கோ அப்படிங்கிறார். அவங்க கயத்தால் எல்லாம் கட்டி இவரோட உடம்பு அப்படியே ஒரு கல்லுலையும் பிணைச்சி எப்படி அப்பர் பெருமான கடலில் தூக்கி போட்டார்கள் அது வரையும் ஒரு ஆற்றில் தூக்கி போட்டுறார்கள். இந்த மகானும் அப்படியே முழுகி ஆற்றுக்குள்ளே போயிடுறார். அப்புறமா இவரோட கை பாதி, இவரோட உடம்பு மண்ணில் பாதி புதைஞ்சிருக்கிறத பார்த்து சில பேர் இவருடைய அந்த உடலை வெளியில் எடுக்கிறார்கள். வெளியில் எடுத்தது தான் தாமதம். அந்த கயிறெல்லாம் அவிழ்த்து அப்படியே அந்த மகான் இப்பொழுது என்ன அழைத்து இந்த மாதிரி இது சடலமாக என்னன்னே தெரியலையேன்னு சொல்லி எல்லாரும் வியப்பில் இருக்கும் பொழுது மகான் அப்படியே எல்லாரும் பார்த்து புன்வைத்த மாதிரி மறுபடியும் உயிரோட்டத்தில் நடந்து சென்றாராம் அந்த இடத்திலிருந்து. ஆனால் அப்பொழுது அவர் நடக்க அவர் ஆரம்பித்த பயணம் நம் தமிழகத்துக்கு ஒரு பெரிய குடை கொடுத்த பயணம். ஏன்னால் அங்கேருந்து அந்த மகான் அப்படி சிரிச்சுட்டே இதோட இந்த மண்ணில் எனக்கான வாசம் முடிஞ்சிருது அப்படிங்கிறத சிரிச்சுட்டே புன்முறுவல் முத்து அங்கே இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து இந்த மகான் கடலில் நடக்க ஆரம்பிக்கிறார். கடல் அன்னையும் அந்த மகானுடைய பாதங்கள் படுறதுக்கு ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி எல்லா புண்ணிய நதிகளும் கலந்தாலும் இந்த மகானுடைய பாதம் படுறது எவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாக்கியமாக கருதி கடல் அன்னையும் அவரை வரவேற்கிறார். அப்படியே அவர் கடல்லையே நடந்து 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 அப்படியே வரக்கூடிய இடம்தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 மூத்த சிவபெருமானுடைய பக்தை அப்படின்னு கருதப்படக்கூடிய காரைக்கால் அம்மையார் பிறந்து வாழ்ந்த இடமாகப்பட்ட அந்த காரைக்கால் ஸ்தலத்துக்கு சேர்கிறார் சீமான் சுவாமிகள். சீமான் சுவாமிகள் இங்கே வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே எல்லாராலையும் அவரோட சக்தி உணர்ந்து இலங்கையிலேருந்து அவரை பார்க்க வரார்கள். அப்பொழுது தான் இங்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய மகான் அப்படின்னு புரிய வருது. சில பேர் அவரை ஏதோ கிறுக்கு பிடிச்சவர் அப்படின்னு நினச்சாலும் அவருடைய சக்தி அவங்களுக்கெல்லாம் புரியலை. இவர் என்ன பண்ணுவார், திடீர்னு ஒரு கடைக்குள்ளே போவார். கடைக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிணற்றில் வீசி எறிவாராம். அந்த கிணறுக்கு இன்றைக்கும் சீமான் கிணறு அப்படின்னு பேர் இருக்குது. பக்கத்தில் சீமான் குளம் அப்படின்னு இவர் பயன்படுத்திய குளம் கூட சீமான் குளம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இவர் கடை வீதிக்கு எப்படா வருவார், இவர் எப்படா இவரோட கல்லாப்பட்டியிலேருந்து எப்போ காசை எடுப்பார், காசை எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்பொழுது நமக்குள்ள ஒரு ஐஸ்வர்ய மழை நம்ம எப்பொழுது பொழியும் அப்படின்னு இயங்கக்கூடிய வியாபாரிகள் பல பேர் இருக்கார்கள். அந்த வியாபாரிகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் விதமாக இந்த மகான் அந்த கல்லாப்பட்டிலேருந்து ஒரு காசு எடுத்து கிணற்ற போட்டார். அப்படியே காசு நிறைஞ்சு அப்படியே அங்கே ஒரு ஸ்வர்ண மழையை பொழியுமாம். அதுதான் இந்த மகானுடைய அருள் கடாட்சம். என்ன இந்த மகான் எவ்வளோ பேருக்கு இன்னெல்லாம் வியாதி இருந்ததோ எல்லாத்தையும் குணப்படுத்துகிறார். விபத்தில் கால் எலும்பு நொறுங்கிய நிலையில் ஒரு நபர் இருக்கார். அவர் மகான் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய இறை சக்தியால் என்ன பண்ணியிருக்காருன்னா சில நாட்கள்லேயே அந்த எலும்புகளை அப்படியே கூட வைத்து நடக்க முடியாத நபரை திருப்பவும் நடக்க வைத்திருக்கார். அப்படின்னா இந்த மகான் எவ்வளோ ஒரு கருணை மிக்க மகான் அப்படிங்கிறத பார்க்கணும். எதிர்ப்போம் ஆபத்துகளிலிருந்து பக்தர்களை எப்படியோ அவர் கவசமாகவே இருந்து மகான் காப்பாற்றிருக்கார்.
காரைக்கால் மண்ணில் அவர் பல பல அற்புதங்கள் செய்து கொண்டே வந்திருக்கார். அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குருசாமி செட்டியார் குடும்பத்தினரும் ருக்மணி அம்மாள் குடும்பத்தினரும் தேவசகாயம் குடும்பத்தினரும் காரைக்கால் சித்தரோட அருள் கடாட்சத்துக்கு அவ்வளவு அற்புதங்கள் அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த குடும்பங்கள்லாம் சான்றாக இன்றைக்கும் இந்த மகானை வழிபட்டு கொண்டு தான் வருகிறார்கள். இந்த மகான் இவ்வளவு நோய்கள் எல்லாம் குணப்படுத்தியிருக்கார். இதய நோயாளிகள் குணப்படுத்தியிருக்கார். காச நோய் வந்தவங்களெல்லாம் குணப்படுத்தியிருக்கார். தன்னுடைய அற்புத சக்தியால் இவர் பண்ணாத அற்புதங்களே இல்லைன்னு சொல்லலாம். இவரை பற்றி ஏதோ நமக்கு இந்த அளவுக்கு வரலாறு கிடச்சிதுங்கிறதே கூட ரொம்ப பெரிய அனுகிரகம் தான். 1890ஆம் ஆண்டு மாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் இந்த மகான் ஜீவசமாதி அடைகிறார். காரைக்கால் நகரிலேயே அவரோட ஜீவசமாதி இருக்குது. ஆத்மபலம், ஆயுள் பலம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இது எல்லாத்தையும் நமக்கு தரக்கூடிய இந்த ஸ்ரீ சீமான் சுவாமிகளோட ஜீவசமாதி தரிசனத்தை முன்னாடி ஒரு காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கும் இந்த மகானை நோக்கி பக்தியுடன் சென்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்ன வேண்டுமோ அந்த கண்டிப்பாக இந்த மகானதை அனுகிரகித்து நமக்கு ஒரு செழிப்பான வாழ்வு கண்டிப்பாக அருள்வார் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சீமான் சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.